மூணாவது கேள்வி. சம மின்னோட்டங்களை ஒரே திசையை கொண்டு செல்லுமாறு காணப்படுகின்ற இருண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் ஏகமா பி ஏயிலிருந்து பியிலிருந்து சமதூரத்தில் உருவாகின்ற காந்த புல தூண்டல் காந்த பயன் சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் கொடுக்குறேன் போட கவனிங்க. இனகேள்வி ஸ்டார்டிங் தனி ஆறாவது சமனான தூரங்களில் காணப்படுகின்ற இந்த புள்ளியின் மீது இந்த ஏகமா பி என்ற இரண்டு கம்பிகளால வருகின்ற ஏகமா பி என்ன அந்த பயணத்துக்கு பி தானே போட போறீங்க. எக்ஸ் கமா ஒய் எடுத்து எக்ஸ் கமா ஒய் காரணமாக எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பி எக்ஸ் வரும். அந்த பி எக்ஸ் எப்படி தொழிற்படும் சொன்னால் நமக்கு பிள்ளையில் திருகு விதி என்றாலே வழக்கை தான், எல்லாத்துக்குமே வழக்கை தான். இடக்கை வந்து ஒரே ஒரு இடம் தான், பிளம்பிங்கின் இடக்கை விதி. இயக்க விசையோ இயக்க திசையோமானதற்கான அந்த இடக்கை விதிக்கு மட்டும்தான் உள்ள இடக்கை, மிச்ச எல்லா இடத்துலையும் வழக்கு. வழக்கை திரை விதிப்படி மேலோக்கி வந்து மின்னோட்டத்தை பிடிச்சா இந்த உள்நோக்கிய திசையில வந்து காந்தப்பாய அடர்த்தியை காட்டுது. ஆகவே வந்து பிஎக்ஸ் வந்து உள்நோக்கி சரியாக புரிஞ்ச முடியும். அடுத்த எவ்வளவு புரிஞ்சோம்னு சொன்னால் இஞ்சால பக்கம் உள்நோக்கி இஞ்சால பக்கம் சரியா சரியா இஞ்சால பக்கம் வெளிநோக்கி. இது வந்து உள்நோக்கி என்ன உள்நோக்கி என்ன புள்ளடி பார்த்து உள்நோக்கி என்ன புள்ளடி, வெளிநோக்கி என்று சொன்னால் வந்து புள்ளி dy சரியா. சோ bx dy. சோ இப்ப ரெண்டு பரமனையின் இனங்கண்டவன் சொன்னால் சமனான தூரத்துல ஒரு முடிவிலியின கம்பியால உருவாக்கப்படுகின்ற டி தூரத்துல முடிவிலியின கம்பியால உருவாக்கப்படுகின்ற காந்தப்பாய அடர்த்திக்கு தனித்தனியா சமன்பாடு என்று கேட்டால் bx சமன் bx வந்து உள்நோக்கி by சமன் வெளிநோக்கி பரமன் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னால் மியூ i இன் கீழ் 2 பை வர் சரியா பை வர் நேர்கோடு. வட்டத்துக்கு பை வேணாது என்ன வட்டமே ஒரு பை சார்ந்த விஷயம் சரியா. 2 பையார் பையார் வர்க்கம் என்று சொல்லி வட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய பை இருக்கின்றதால வட்டத்துக்குரிய அந்த குறிப்பிட்ட காந்தப்பாய் அடர்த்தி சமன்பாட்டை பை வராது. வட்டத்திட்ட ஆல்ரெடி நிறைய பை இருக்கு, அதுக்கான சமன்பாட்டை நிறைய சமன்பாட்டுல பை வச்சு கொள்றேன். நேர்கோட்டுக்கு பை இல்லை, அதனால வந்து இந்த சமன்பாட்டுல வந்து பை வேற சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் சும்மா குழப்பிதான் சும்மா உடையில பிழைக்க பார்க்கும். பர்மனில் சமனான எந்த திசையில் தாக்குகின்ற இரண்டு காந்த பாய அடர்த்தியின் விளைவு வந்து 0 சரியா 0. அடுத்ததா